அனைவருக்கும் வணக்கம். கழிவுகளின் பயன்பாடு. கழிவுகளின் பயன்பாடு பற்றி உங்களிடம் பேசப் போகிறேன். நான் படிக்கக்கூடிய பள்ளியில் சுற்றியுள்ள கிராமங்களில் கிடைக்கும் வேளாண் கழிவுகளை அகற்றும் முறையை உங்களிடம் கூறப்போகிறோம். சோளம் மற்றும் மக்காச்சோள கழிவுகளை சேகரித்தல் வேண்டும். உண்டாக்கக்கூடிய கழிவுகளை மனிதர்களை வைத்தோ அல்லது இயந்திரங்களை வைத்தோ ஓரிடத்தில் சேமிக்கலாம். சேகரிக்கப்பட்ட கழிவுகள் பிரித்தெடுக்கப்பட்டு வாகனங்களின் மூலம் தொழிற்சாலைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். சேகரிக்கப்பட்ட கழிவுகளை அரைவை இயந்திரத்தில் விட்டு சரியான அளவு நீரூற்றி இடுபொருட்களை சேர்த்து அரைத்தல் வேண்டும். அரைக்கப்பட்ட கழிவு கூறானது தாழ் தட்டுகளில் ஊற்றி அழுத்தி தாளாக மாற்றப்படுகிறது. எனவே சேகரித்த வேளாண் கழிவுகளை கொண்டு காகிதம் மற்றும் எழுது பலகை தயாரிக்கலாம். இதன் மூலம் வேளாண் கழிவுகளை குறைக்கலாம். வேளாண் கழிவுகளை பயன்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு வருமானம் மற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. கழிவுகளை அகற்றுவதால் அவ்விடமானது விவசாயத்திற்கோ அல்லது பிற பயன்பாட்டிற்கோ வேகமாக பயன்படுத்த முடியும். கழிவுகளை அகற்றப்படுவதால் கழிவுகளில் வளரும் நுண்கிருமிகளிடமிருந்தும் தீங்கு விளைவிக்கும் உயிரினங்களிடமிருந்தும் மனிதர்களை பாதுகாக்கலாம். அருகாமையில் கிடைக்கும் வேளாண் கழிவுகளை பயன்படுத்துவதால் அதிக முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பயனற்ற கழிவுப் பொருட்களை கொண்டு பயனுள்ள பொருட்களை தயாரிப்பதால் வருமானம் கிடைக்கிறது. காகிதம் மலிவான விலையில் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும். இது செய்தித்தாள், மெல்லிலை காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது. வேளாண் கழிவுகளை பயன்படுத்துவதால் காற்று மாசடைவதை குறைக்கலாம். பயனற்ற வேளாண் கழிவுகளை பயன்படுத்துவதால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. கிராமங்களில் அதிக வேளாண் கழிவு சேர்வதால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. எனவே அதனை தடுக்க வேளாண் கழிவுகளை குறைக்கும் முறையில் பயன்படுத்தலாம். கழிவுகளின் பயன்பாடு. வேளாண் கழிவுகள், சோள கழிவுகள், மக்காச்சோள கழிவுகள், அருகாமையில் கிடைக்கும் பயன்பாடு, வேலை வாய்ப்பு, பொருளாதார பயன்கள், தாழ்